ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரங்கிறது வந்து கஷ்டமான கேள்விக்கு தான் தேவைப்படும். ஓகே, படிக்கிறீங்க, படிச்சோன்னே புரிஞ்சு இதுக்கு என்ன நேரம் புரியுது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளோ ஈஸியான கேள்வி கேட்பாங்க, கஷ்டமான கேள்வி கேட்பாங்க. முதல்ல கஷ்டமான கேள்வி அட்டெம்ப்ட் பண்ணாதான் இன்னும் எனக்கு படிக்க நிறைய நேரங்கள் இருக்கு தேவைன்னு அவங்களுக்கு ஒரு சிந்தனை வரணும். சின்ன அதாவது ஈஸியான கேள்வி அட்டன் பண்றப்ப என்ன ஆயிடுதுன்னா, பாதி முடிச்சிட்டேன், லெட்ஸே 2 மணி நேரத்துல பாதி முடிச்சிட்டேன். இவங்களுக்கு என்ன மைண்ட்ல வரும்னா, அடுத்த மிச்சம் இருக்க பாதி நான் 2 மணி நேரத்துல முடிச்சிருவேன் நினைச்சிட்டு விளையாட போயிடுறாங்க. அது கஷ்டமான பகுதியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் டிஃபிகல்ட் பார்ட் பண்ணாங்க அப்படின்னாக்க கண்டிப்பா வந்து அது ரொம்ப நேரத்தை எடுக்கும். இப்போ மிச்சத்தை நிறைய இருக்குங்கிறதுக்காக கூடுதல் நேரங்கள் என்ன பண்ணுவாங்க, அது படிப்புக்காக செலவு செய்வாங்க. அது ரொம்ப பொதுவான சொல்கிற அறிவுடைனா மை டைம் இஸ் காஸ்ட்லி. இப்போ நம்ம அது மாணவர்கள் சிந்திக்கணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபோன் பார்க்குறீங்க, ஒரு டிவி பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் நேரத்தை வச்சு அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. இதே அந்த நேரத்தை வந்து புக்கில் படித்தா இவங்க நல்லா மார்க் எடுத்து நல்ல வேலைக்கு போய் நம்ம சம்பாதிக்கலாம். இப்போ இறைவன் வந்து நமக்கு நேரத்தை எதுக்கு கொடுக்குறான், நம்ம நல்லா இருக்கணும் முன்னேறணும்னு கொடுத்துருக்கான். அப்போ நம்ம நேரத்தை அடுத்தவருடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தாமல் நம்முடைய வளர்ச்சிக்கு முதல்ல பயன்படுத்துவோம். வாழ்க்கையில் ஒரு நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நோக்கத்தில் நம்ம நேரத்தை செலவு செய்யலாம். இந்த மாதிரி வீணான விஷயங்களை விட்டு அவங்க தவிர்க்கிறதுக்கு முதல்ல புரிஞ்சுக்கணும், இந்த நேரத்தை நான் வீணாக்கிட்டேன்னா இந்த நேரம் திருப்பி கிடையாது. உலகத்துல சொல்லுவாங்க சார், எது போனாலும் நீங்க திருப்பி எடுத்துக்கலாம், நேரம் கிடைக்கவே கிடையாது. அப்போ ஒரு மூவி பாக்குறீங்க 2.5 மணி நேரம் போச்சு, ஒரு கிரிக்கெட் பாக்குறீங்க அரை நாள் போச்சு. இந்த திரும்பி வராது. இந்த நேரங்களை இறைவன் நம்முடைய வளர்ச்சிக்கு கொடுத்துருக்கான். அப்போ உங்களுடைய வளர்ச்சிக்காக என்ன பண்ணுங்க, அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நான் நமக்காக படிக்கிறோம் அப்படிங்கிற அந்த சிந்தனையோட இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஓரளவுக்கு இதெல்லாம் வேணாம். அதாவது கவனம் செதற தான் சார் செய்யும். அந்த செதறல இந்த இவ்வளவு விஷயங்கள்லாம் எப்படியா நம்ம படிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலை மக்களுக்கு